Dear students and my dear brothers and sisters, today I am going to talk about pharmacology and toxicology. Questions, important question for D.pharm second year preparation. ஓகேவா, நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்மகாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிஃபார்முக்கு வந்துட்டு என்னென்ன பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதாவது ஜென்ரல் ஃபார்மகாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஹீமோதெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஓரியன்ட் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ சென்ட்ரல் ஃபார்மகாலஜியில் வந்துட்டு என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொன்னேன்டா நல்லா கவனிங்க. அதில் வந்துட்டு பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஓகேவா, பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டு அப்சார்ப்ஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் வந்துட்டு வரும். ஓகேவா, அதிலிருந்து கண்டிப்பாக ஒன்று கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா, அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா, பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டு அப்சார்ப்ஷன் அந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா, அண்டு ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா, ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா, ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேவா, ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்துட்டு ட்ரக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஓரல் ரூட்டு அண்டு இன்கலைசேஷன் ரூட்டு அண்டு ஐவி அந்த மாதிரி ரூட்டை வச்சு எழுதணும். சரிங்களா, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்சார்ப்ஷன். ஒரு ட்ரக்கு வந்துட்டு அப்சார்ப்ஷன் ஆகுது, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரின் இருக்குது. அந்த ட்ரக்கு வந்துட்டு உள்ளே அப்சார்ப்ஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்லாம் வந்துட்டு தேவை, எந்த மாதிரி ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்சார்ப்ஷன் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ட்டிகல் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாட் ஈஸிலி அப்சார்ப்ஸ்டு இன் டு தி இண்டஸ்ட்ரின். தட்ஸ் ஒன். நெக்ஸ்ட் ஒன் மாலிகுலர் வெயிட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அயனைசேஷன் அண்ட் மெனி அதர் pH of the drugs and many other factors are there. That is important factors affecting absorption. Okay, next one classification of drug. கண்டிப்பாக இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஆல்ரெடி ஃபார்மகாலஜி வந்துட்டு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபார்மகாலஜி கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் அப்படி இருக்குது. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இதுலேயுமே வந்துட்டு என்ன நம்ம படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கிளாசிஃபிகேஷன் கண்டிப்பாக படிச்சுக்கிறணும். சரிங்களா, ஃபார்மகாலஜி அப்படின்னு சொன்னாவே எதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கிளாசிஃபிகேஷன் மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு அதை எல்லோரும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ராவீனஸ் ஜென்ரல் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது ஐவியில் வந்து இப்போ அனஸ்தீசியா அப்படின்னு என்ன தெரியும், அதாவது நம்ம ஒரு சர்ஜரி அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வலி இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி கொடுக்கக்கூடியதான் அனஸ்தீசியா. சரிங்களா, அது மாதிரி நம்ம ஐவியில் கொடுக்கக்கூடிய அனஸ்தீசியா என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரீ அனஸ்தட்டிக் மெடிகேஷன். ஒரு அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஒரு சில பேர்த்துக்கு அனஸ்தீசியா கொடுக்கும்போது வாமிட்டிங் வரும். அந்த வாமிட்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆன்டி எமிட்டிக் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி நெக்ஸ்ட்டு சலவெரி வந்துட்டு செக்ரீஷன் ஆகிக்கிட்டே இருக்கும், ஆன்டி சலவெரேசிங் ஏஜென்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த இதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இந்த தான் வந்துட்டு என்னது, அந்த சிஎன்எஸ். ஓகேவா, அந்த பேராசிம்பத்தோலைட்டிக்னு என்ன, பேராசிம்பத்தோமிமிட்டிக் ட்ரக்ஸ் என்ன, சிம்பத்தோலைட்டிக் ட்ரக்ஸ் என்னென்ன, சிம்பத்தோமிமிட்டிக் ட்ரக்ஸ் என்னென்ன, எல்லாத்துக்கும் கிளாசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, கிளாசிஃபிகேஷன் எழுதுனாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 3 மார்க்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. 10 மார்க் கேட்டால் கிளாசிஃபிகேஷன் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் 5 மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா, அதுதான் ரொம்ப வந்துட்டு என்ன பண்ணுறது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்சுலின் நமக்கு வந்துட்டு என்ன தெரியும், ஒரே ஒரு இன்சுலின் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, நிறையா இருக்குது. ஓகேவா, இன்சுலினை வந்துட்டு ஷார்ட் ஆக்டிங், லாங் ஆக்டிங் அந்த மாதிரி நிறைய ஆக்டிங் இருக்குது. ஓகே, அந்த இதை வந்துட்டு எழுதிங்க. அண்ட் அதோட மெக்கானிக்ஸ் ஆக்ஷன் எப்படி வந்துட்டு இன்சுலின் வந்துட்டு பைண்ட் ஆன உடனே குளுக்கோஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்ஸ் ஆக்ஷன் இருக்கும். அதையும் வந்து என்ன பண்ணிக்க மேத்துக்கு. நெக்ஸ்ட் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது நம்ம நிறைய 2 டைப்ஸ் ஆஃப் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு செமி சிந்தட்டிக் பென்சிலின் அண்டு பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டர். அதாவது பென்சிலின் வந்து ஃபஸ்ட் நேச்சுரலாக தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் மாடுலேட் பண்ணுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் தட் இஸ் செமி சிந்தட்டிக் பென்சிலின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டர். ஓகே, பீட்டா லாக்டமேஸ் அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம். அந்த என்சைம் என்ன பண்ணும், திஸ் என்சைம் இஸ் டேமேஜ் திஸ் என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் டேமேஜ் பண்ணும் எதை, நம்மளுடைய பென்சிலின் அப்படின்ற வந்து ஸ்ட்ரக்சரை. ஓகேவா, அப்போ இந்த பீட்டா லாக்டமேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பென்சிலின் வந்து என்ன பண்ணாது, ஆக்ட் ஆகாது. தட்ஸ் வை டாக்டர் prescribe the beta lactamase inhibitor. This beta lactamase inhibitors drugs inhibit the beta lactamase enzyme in the bacteria, so easily penetrate the penicillin into the bacteria. This penicillin affect the நார்மல் தட்ஸ் மீன்ஸ் பாக்டீரியா, நார்மல் பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணுது. தட்ஸ் இட். மோனோஅமீன் ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டர், அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் மோனோஅமீன் ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு அந்த ட்ரக்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டி வைரல் ட்ரக் என்னென்ன, எல்லாத்துக்கும் கிளாசிஃபிகேஷன் மட்டும் கரெக்டாக ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. நெக்ஸ்ட் வந்துட்டு சைக்காட்ரிக் ட்ரக்ஸு, ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் வந்துட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்.
இந்த புரோட்டான் பம்ப் இன்கிபிட்டர் வந்து எது கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாசிட்ஸ் கீழே வரும். அந்த அது வந்து என்னென்ன ஆண்டாசிட் வந்து கிளாசிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. சிஸ்டமிக் ஆண்டாசிட், நான் சிஸ்டமிக் ஆண்டாசிட் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் வந்துட்டு புரோட்டான் பம்ப் இன்கிபிட்டர்ஸ் வந்து புரோட்டான் பம்ப் இன்கிபிட்டர் என்ன பண்ணும், அதாவது ஆண்டாசிட்னு என்ன மாதிரி கான்செப்ட் நல்லா புரிச்சுக்கோங்க. ஆண்டாசிட் என்ன, ஆசிட் நிறையா இருக்குது, அதை நியூட்ரலைஸ் பண்ணும். அப்போ புரோட்டான் பம்ப் இன்கிபிட்டர் என்ன, புரோட்டான் பம்ப் இன்கிபிட்டர். அப்போ புரோட்டான் பம்ப் என்ன பண்ணும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை டிக்ரீஸ் பண்ணும். அதுதான் அதோட கன்க்ளூஷன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், மெக்கானிசம் ஆக்ஷன் வரும். தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதோட கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ் இருக்கும். ஓகே, அதை நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அண்ட் டயூரோட்டிக் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஃபிங்கர் டிப்பில் வைங்க. தட்ஸ் எனாஃப் ஃபார் ஃபார்மகாலஜிக்கல் எக்ஸாம். நெக்ஸ்ட் சல்ஃபோனமைட். ஓகே, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஓரல் ஹைப்போக்ளபிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஹார்மோன்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. தைராய்ட்ஸ் ஹார்மோன் இருக்கும் அண்டு இன்சுலின் இருக்கும். அந்த இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் கண்டிப்பாக ஒரு 2 மார்க்ஸ் கேட்டு 2 மார்க்ஸ் வந்துட்டு கேட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 10 மார்க் கேட்டிருப்பாங்க. ஃபார்மகாலஜி ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், நிறையா இருக்கும். ஓகேவா, அதனால் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் படித்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏடிஆர். எல்லாத்துக்குமே என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் ஏடிஆர் கேட்பாங்க. ஓகேவா, எல்லாத்துக்குமே படிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஏடிஆர் டயரியா, வாமிட்டிங் அண்ட் டிசீனஸ் அதை மட்டும் தான் எழுதுவோம். அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபைடான ஏடிஆர்ஸ் இருக்குது. அதையும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, இதுதான் வந்துட்டு என்னது ஃபார்மகாலஜி அண்ட் டாக்ஸிகல்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதுக்கு நீங்கள் மேலே படிக்கணும் அப்படின்னு சொன்னால் படிச்சுக்கோங்க. தட்ஸ் யுவர் விஷ். ஓகேவா, டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக்ஸ் வேண்டாம், தெரியாதவங்களுக்கு, ரொம்ப படிக்க முடியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.